ஒரு தடவை அப்பாட்ட நாம் பச்சை புரட்சி வரும்போது அதை விஞ்ஞானம் என்று கருதி கொண்டிருந்தோம் மகனே. கடைசத்தம் தெரியுது அது வியாபாரம் என்று. எப்படி வியாபாரம் பண்ணா? இரண்டாம் உலக போர்ல வெடிக்காத வெடிவுப்புகளை எல்லாம் உரமா பண்ணா. வெடிக்காத வெடிமங்களை உரமா பண்ணா. அதை விற்க இங்கே சந்தைப்படுத்தணும் தெரியல. பெரிய சனக்கூட்டம் இந்தியாவில் இருக்கு. அது எப்படா சந்தைப்படுத்தணும்? அதிகாரத்தில் இருக்கிறவன் தரகரா இருந்தான். கடனை வாங்கி கையெழுத்து போட்டோம். நான் சொல்ற வேலையை செய்யணும் கிளம்பிட்டான். நீ விடுதலை பெற்ற இந்தியாவில் வெகு நாட்களாக தலைவரை தேர்வு செய்ய வாக்கு செலுத்தவில்லை, தரகர்களை தேர்வு செய்ய நீ வாக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறாய். இப்பவும் தான் நாளைக்கும் நடக்கிற தேர்தலில் தலைவரை தவிர தலைவர் தரகர்களைத்தான் தேடுவார். தரகர் என்ன செய்வார்? தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைப்பான், கற்பிப்பான். அப்ப அந்த வெடிவிப்பு விற்கிறதுக்கு என்ன பண்ணான்? வேளாண் கல்லூரிகளை தேர்ந்தான். எங்க அப்பா சொல்றாரு பாருங்க, டே நம்ம படிச்சதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இது நாசம் பண்ணுதுங்க. எப்ப இதுதான் அந்த